சேர்ந்து கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாமத்தை நாம உயர்த்த போகிறோம். இந்த ஆரம்பத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும்படியா, நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யும்படியா. ஓ ஜீசஸ், வானிலும் பூவிலும் மேலான வல்லமையுள்ள நாமமாது, வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமாது, தூய சொல்லி துதித்திடும் நாமமாது, தூய சொல்லி துதித்திடும் நாமமாது, இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயி வீரமுள்ள திருநாமமாது, வேதா. Glory Jesus, worship you Lord. உங்களை நாங்க உயர்த்துகிறோம் ஆண்டவர். நாமமாது வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமம் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, இயேசு என்ற திரு Glory Jesus. கரங்களை உயர்த்தி சொல்லி ஆராதிப்போமே. இயேசு என்ற திருநாமத்திற்கு உங்க பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்வதாக. ராதா உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமாது, உத்தம எங்கள் உன்னத தேவனின் நாமமாது, உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமாது. Lord, we praise you, Master. இயேசு என்ற திரு. இந்த ஆரம்பத்தில் தனி முழங்கால் படியச்சங்களை தாழ்த்தி உங்க திவ்ய நாமத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு என்ற திரு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமாது, சஞ்சலம் வரும் தாங்கி நடத்திடும் நாமமாது, தடை முற்று. இந்த துதி ஆராதனை தடைகளை மாறச் செய்கிறவர் எங்கள் நடுவில் எழுந்தருளுங்கப்பா. ஓ நாமமாது இயேசு என்ற திருநாம. worship you Lord. அக்கரங்களை உயர்த்தி சேர்ந்து ஒரே குரலாக சொல்லுவோமே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். சொல்லுவோமே. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தோ, ஹல்லேலூயா, சஞ்சலம் எங்களை தாழ்த்தி நன்றியோடு எங்களை நடத்துகிற தேவனுக்கு முன்பாக, தடைகளை மாற்றுகிற கர்த்தருக்கு முன்பாக சேர்ந்து சொல்லுகிறோமே. தடை முற்றுமாக சீடும் நாமமாது, ராதா பௌஷாத்து டாடாடாடாடா மாமாது, இயேசு என்ற திருநாமம். Jesus, இயேசு என்ற
கரங்களை தட்டி நல்ல கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாமத்திற்கு உரிய ஸ்தோத்திர பலிகளை. ஓ ஜீசஸ், போதாது போதாது போதாது. நல்லா செய்த ஆரம்பத்தில் தானே கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும்படியா எங்கள் தேவன் எங்கள் நடுவில் எழுந்தருளுவீராக. எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, எங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவரே, எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு மகிமையானவரே, எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாவுமானவரே. ஓ ஜீசஸ், மகா இரக்கமும் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த தேவனே, இந்த பகல் நேரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இந்த சபை கூடுதல் ஆராதனையில் மீண்டுமாய் குடும்பமாய் உங்க சன்னிதானத்தில் கொண்டு வந்தீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா. நாங்கள் சிறுகவ நீங்கள் பெருகவ வேண்டுமே. இந்த கனி கொடுக்கும் ஆண்டுல, பலன் தரும் ஆண்டுல, அக்காலத்தில் நல்ல திராட்சை ரசம் தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அதை காத்து கொள்ளுவேன் என்று திருவளம் பற்றினவரே, நீர் எங்கள் திராட்சை தோட்டக்காரர், நாங்கள் திராட்சை கொடிகள் ஆண்டவரே. தேவரே, உம்மில இணைந்து நாங்கள் கனி கொடுக்கிறவர்களை எங்களை எழும்பச் செய்தருளும். இந்த நல் விருந்தாக இந்த துதி ஆராதனையில் கர்த்தருடைய பிரசன்னங்கள் நடுவில் செய்வடுவதாக. இங்கிருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள், பெரியோர்கள் அத்தனை பேரையும் பலத்தால் இடை கட்டுவீராக. இவர்கள் ஜெபங்கள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. உன்னத பிரசன்னத்தினாலும் தெய்வீக விடுதலினாலும் எங்களை சூழ்ந்து கொள்ளுவீராக. அப்படி வார்த்தைகள் கொண்டு பேசும் தடைப்பட்ட ஜனங்களை கொண்டு வாரும். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் ஆசீர்வதியும். வந்திருக்கிற புதிய ஜனங்களையும் நினைத்தருளுவீராக. ஆளுகை செய்யும். இந்த கூட்டத்தில் நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே ஆமே. அப்படி உட்காரலாம், அப்படி உட்காரலாம். ஆமென். கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுவோமா ஹல்லேலூயா. இந்த சத்தம் போதாதே, நல்ல வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. தேவனை அப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். அவர்தான் ஜீவன் உள்ளவர், நம்முடைய தகப்பனும், நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நன்றியோடு தேவ சபையில் அவரை உயர்த்துவோம். அவர் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஆமே. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமா. என் கர்த்தர் சொன்னார், ஏசாயா 43:21 பார்க்கிறோம், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த வாரத்தின் முதல் நாளிலும் அவருக்கு துதிகளை செலுத்தும்படியாய் ஆராதிக்க கூடி நாம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் நம் தேவன் என்று சொல்லி இந்த பகல் ஆராதனையில் சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாடும் பொழுது கரம் தட்டி பாடும்படி கேட்கிறேன். ஆன்லைனில் பார்க்கிற நீங்களும் எங்களோடு சேர்ந்து கர்த்தரை இந்த பகல் ஆராதனை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. நாம் கைத்தட்டி பாடலாம். ஆமென். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றும் அவர் நம் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றும் அவர் நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவ கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவ கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே மனம் பாடுதே, மகிமை மகிமையே மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் எங்கள் மகிழ்ச்சி பொங்குதே, மக்கள் மத்தியில் எங்கள் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், நல்ல கரத்தட்டி இணைந்து சொல்லி ஆராதிப்போம். ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன்,
செய்து முடித்து நாங்கள் பாடி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர். வல்ல இயேசு தேவன் சீயோன் பலனே வெற்றி சிகரமே சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே வெற்றி சிகரமே சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனே ஆசீர்வாதமே ஜீவன் பலனே ஆமென் ஆசீர்வாதமே நித்திய ஜீவன் என்றும் எங்கள் ஓங்கியிருக்குதே. நித்திய ஜீவன் என்றும் எங்கள் ஓங்கியிருக்குதே. ஆராதிக்க கூடினோம் உங்களை பாடி ஆராதிக்க எங்கள் சபையாய் கூடி வந்திருக்கிற ஆண்டவர் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு தேவன் என்றும் அவனம் தேவன். வல்ல இயேசு தேவன் என்றும் அவனம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்திருக்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்திருக்கிறார். அல்லேலூயா என் நாவி பாடுதே. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்தே பாடுதே. ஆராதனை அளவு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதனை அளவு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு தேவன் என்றும் அவனம் தேவன். வல்ல இயேசு ஆமென் என்றும் அவனம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் குடும்பமாய் இணைந்து ஆமென் நம் வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்தப்படுவாராம். கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்திருக்கிறார். அல்லேலூயா என் நாவி பாடுதே. அல்லேலூயா என் நாவி பாடுதே. ஆராதனை அளவு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதனை அளவு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு தேவன் என்றும் அவனம் தேவன். விவசாயர் சபையில் தோன்றுதே. தேவன் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். விவசாயர் சபையில் தோன்றுதே. தேவன் நடுவில் நியாயம் செய்கிறார். தேவ சேவையே எங்கள் மீத சேவை. தேவ சேவையே சொல்லி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தேவாவியில் நிறைந்து நானும் பாடி பாடுவேன். தேவாவியில் நிறைந்து நானும் பாடி பாடுவேன். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு தேவன் என்றும் அவனம் தேவன். வல்ல இயேசு தேவன் என்றும் அவனம் தேவன். சீயோன் பலனே வெற்றி சிகரமே சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே வெற்றி சிகரமே நம் ஆண்டவர் கிரியை செய்கிறவர். ஜீவன் பலனோ ஹல்லேலூயா ஜீவன் பலனோ நல்ல ஆசீர்வாதமே நித்திய ஜீவன் என்றும் எங்கள் ஓங்கியிருக்குதே. நித்திய ஜீவன் என்றும் எங்கள் ஓங்கியிருக்குதே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். பின்ன நல்ல கரங்களை தட்டி செய்து ஆராதிக்கிறோம். ஆமென் என்றும் அவனம் தேவன். என்றும் அவனம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்திருக்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்திருக்கிறார். அல்லேலூயா நாவி பாடுதே. அல்லேலூயா worship you Lord. ஆமென் ஆராதனை உங்களை துதித்து நாங்கள் பாடி மகிமைப்படுத்துகிறோம். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல
இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன், நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஹalleluya. அல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா 3 முறை சேர்ந்து சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. அல்ல சத்தமா ஹalleluya. கரம் தட்டி நல்ல கர்த்தருக்கு துதிகளை செலுத்தலாமா? இவர்தான் ஆராதனைக்கு உரியவர், இவர்தான் நம்முடைய இரட்சகர், இவர்தான் நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிறவர், இவரே நம்முடைய தகப்பனின் தேவனாய் இருக்கிறார். அவரை உயர்த்துவே, அவரை ஆராதிப்பே. ஜீசஸ், ஜீசஸ். சத்தமா சொல்லுவோமா? ஹalleluya. எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்ல முடியும், என் ஆண்டவர் எனக்கு இரட்சகராய் இருந்து இந்த நாள் வரை என்னை கரம் பிடித்து நடத்தி வருகிறார். இன்னைக்குமே அவர் நம்மை நடத்துகிற தேவன். ஆமென். என் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய விதத்தில் உன்னை நடத்துவேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி. ஆம், இதுவரையும் குடும்பங்களிலும் ஊழியங்களிலும் கத்த நமக்கு ஆலோசனை தந்து கத்த நடத்தி வந்திருக்கிறார். இந்த ஆராதனையில கரங்களை உயர்த்தி எல்லாரும் கத்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம். எல்லாரும் கத்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, ஓ தேங்க் யூ ஜீசஸ், ஆமென், ஹalleluya. இன்னும் சில பாடல்களை பாடி நாம் கத்தரை மகிமைப்படுத்த போகிறோம். தகப்பனை தந்தையே தலை நிமிரச் செய்கிறவரை கேடகம் நீரே மகிமையும் நீரே என்று சொல்லி நாம் சேர்ந்து இந்த பாடல் ஆராதனையிலும் குடும்பமாய் நாம் கத்தரை மகிமைப்படுத்துவோம். அவருக்கு தெரிந்த பாடல் தான், ஒருமித்து நிச்சயவோம், பாடி கத்தரை உயர்த்துவோம். Thank you Lord Jesus. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. நல்ல விசுவாசத்தோட தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர. நல்ல கைத்தட்டி போதாது, சேர்ந்து விசுவாசத்தோட தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோ எத்தனை மிகுந்து விட்டன, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோ எத்தனை மிகுந்து விட்டன, ஆனாலும் சோர்ந்து போவதில்லை. நல்ல விசுவாசமே லோரி தகப்பனே தாங்குகிறே, என்னை தள்ளாட விசுவாசத்தோடு தகப்பனே தாங்குகிறே, என்னை தள்ளாட விட மாற்றே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே. நல்லா சேர்ந்து அவர்தான் நமக்கு தந்தையும் இரட்சகரும் ஆண்டவர். கேடகம் நீரே, கேடகம் நீரே என் மகிமையும் நீரே, லோரே இயேசுவா கேடகம் நீரே, ஹalleluya. எங்க குடும்பத்துக்கு தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர், படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர், அச்சமில்லையே கலக்கமில்லை, சொல்லலாமா? அச்சமில்லை, பயப்பட வேண்டாம், தகப்பன் நம்மோடு உண்டு, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, ஹல்லேலூயா. நல்ல பின்னால வெற்றி தரும் கர்த்தர் இயேசுயா, தோல்வி என்றும் இல்லை, தகப்பனே
செய்பவர் நீரே. மீண்டும் சொல்லலாமா? படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே. எல்லா பயங்கள் ஓடி போகட்டும், கலக்கங்கள் மாறட்டும். வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் அல்லேலூயா. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. தகப்பனே தகப்பனே தந்தையே. நல்ல சந்தோஷமா பாடி துதிக்கும் பொழுதே கர்த்தருடைய பலன் ஊற்றப்படட்டும். வேதம் சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். செய்பவர் நீர், கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ தலை நிமிர பண்ணுவீராக ராஜா. செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர நீரே. சொல்லுமே, எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போக வேண்டும். தாங்குவீரே, என்னை தள்ளாட விடமா. அல்லேலூயா. ஒரு தாங்குகிற தகப்பன் உங்களுக்கு உண்டு. தகப்பனே தகப்பனே தந்தையே, தலை நிமிர கேடகம் நீரே, கேடகம் நீரே, நீங்கள் மகிமையும் நீரே. லோரே, உங்களை உயர்த்தி ஆராதிக்கிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி நீங்க மகிமையே. ஓ, செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, அவர்தான் எனக்கு கேடகம், அவர்தான் என்னை தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர் என்று சொல்லுகிறவன். நல்ல கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி சபை நடுவே கர்த்தரை உயர்த்தி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னார், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஓ ஜீசஸ், இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கேடகமானவர். அவரை மகிமையும் உன் தலையை நிமிர பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அதே சத்துருக்கள் நடுவில் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற தேவன், நிரம்பி வழிய பண்ணுகிற தேவன். இந்த துதி ஆராதனையில கர்த்தர் கிரியை செய்கிறதை பார்க்கிறேன். விசுவாசத்தோடு துதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில பயங்கள் ஓடி போவதாக, அச்சங்கள் பயங்கள் மாறுவதாக. வெற்றி தரும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் யெகோவா நிசி, அவர் ஜெயக்கொடியானவர். ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் துதிகளிலே வாசம் பண்ணுகிறார். ஆமென். சங்கீதக்காரன் 3ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். தேவனிடத்தில் உனக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் என் கேடகமும் நீர் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். எனக்கு பலர் எதிராய் எழும்பினாலும், பலர் எனக்கு ரட்சிப்பு இல்லை, எனக்கு விடுதலை இல்லை,
இதிலிருந்து வெளியே வர முடியாது என்று சொன்னாலும், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறே. விசுவாசிக்கிறவங்கள கரங்களை தட்டி நல்ல கொஞ்ச நேரம், ஏசப்பா நீங்க தான் என் கேடகம், நீங்க தான் என் மகிமை, நீங்க தான் என் ரட்சிப்பு, நீங்க தான் என் தலையை உயர்த்துகிறவர். நிச்சயமா இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக உங்கள் தலை சுற்றிலும் இருக்கிற அந்த சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், உயர்த்தப்படும். அந்த பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக தடையாக இருக்கிற பர்வதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அது விலகுவதாக. துதிக்கிற ஜனங்களுக்கு தகப்பனாகிய தேவன் கிரியை செய்தருளுவீராக. ஓ ஜீசஸ், அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி சொல்லுமே. ஓ கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஆரம்ப நாளிலே நான் கொட்டடிச்சு பாட்டு பாடிக்கொண்டிருப்பேன் அந்த சின்ன ஆலயத்தில் வைத்து. அப்பொழுது சொற்ப ஜனங்கள் வருவார்கள். அப்போ கரண்ட் கிடையாது. 6 மாதங்களாக கரண்ட் இல்லாம நான் கர்த்தரை ஆராதிச்சேன். மைக்கு கிடையாது. கேட்டீங்கன்னா கொட்டு சத்தம் இருக்கும், கொட்டு இருக்கும். அப்புறம் என் கீபோர்டு வச்சிருப்பேன். கீபோர்டு ஒரு ஃபுல் பீட்டா வச்சிருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது நான் கரண்டுக்காக ஏறாத இடம் இல்லை. பில்டிங் கட்டியாச்சு. ஒரு சின்ன இடம் தான். பெர்மிஷன் வாங்கி நான் கட்டிவிட்டு கரண்டுக்காக கேட்ட பொழுது இடத்துல பலர் சொன்ன காரியம், இந்த இடத்துல கரண்ட் வரணும் சாத்தியமே இல்லை. நீங்க வரணும்னா எப்படி 2-3 வருஷம் ஆகும். நான் தொண்டை தண்ணி விட்டு சத்தம் போட்டு கர்த்தரை துதிப்பேன். வசனத்தை சத்தமா பேசுவேன். ஏன்னா வர்ற ஜனங்கள் அத்தனை பேருக்கும் கேட்கணும். அப்ப கேட்டீங்கன்னா ஒரு 70 பேர் அப்படி வருவாங்க, கொஞ்சம் பேர் அப்படி இருப்பாங்க. பின்னால ஒரு ஷெட் இருக்கும். அந்த அளவுக்கு சத்தம் கேட்கணும். அவங்க துதிக்கும் பொழுது என் சத்தம் ரைஸ் ஆகும். அதுல வேற ஃபாஸ்டிங் பிரேயர் வேற. அப்ப எப்படி இருக்கும்? முடியது கேட்டீங்கன்னா 3 மணி ஆகும். 3:30 மணிக்கு தான் நான் சாப்பிட போவேன். அப்படிப்பட்ட நிலைமைகள்ல ஜனங்கள்லாம் சேர்ந்து ஜெபிப்பாங்க, ஆண்டவரே கரண்ட் வேணும். நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கரண்ட் இல்லைன்னா உடனே நம்ம பேப்பர் எடுப்போம், வீசிக்கிட்டே இருப்போம் இல்ல? அப்படித்தானாங்க. ஆனா அந்த நேரத்துல யாரும் அப்படி ஒண்ணுமே செய்யல. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, நல்ல காற்றை கர்த்தர் புறப்பட பண்ணினார். அந்த நேரத்துல அந்த காற்றுல எப்படி அந்த என்ன சொல்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஜனங்கள் ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் வந்த பொழுது நான் ஈபில நானும் என் தகப்பனாரும் களக்காட்டுக்கு சென்றிருந்தோம். சேரன் மாதாவுக்கு சென்றோம். முதல்ல அங்க போனப்போ அவங்க சொன்னாங்க, இட்ஸ் இம்பாசிபிள் தட் வி won't give you, உங்களுக்கு நாங்க கொடுக்க முடியாது. நீங்க வந்து களக்காட்டுல இருக்கிற அந்த ஆபீசரை நீங்க போய் பாருங்கன்னு சொன்னாங்க. 3-4 தடவை போனோம். போன பொழுது ஒருத்தர் வந்து பார்க்க வந்தார். சொன்னாரு, ஐயா உங்களுக்கு கரண்ட் வரணும்னா நீங்க குறிப்பிட்ட இத்தனை தொகை நீங்க செலுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சொன்னேன், இது கவர்மெண்ட் போட்டிருக்கிற பாதை, இது நாங்க ஏற்படுத்தின பாதை இல்லை. அதனால நீங்க என்ன செய்யலாம், நீங்க செலுத்தலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க, எங்களையும் நீங்க சொல்றீங்களா, நாங்க சொல்றது கேட்க மாட்டீங்களா அப்படின்னா. என்னிடத்துல இல்லை, கொடுப்பதற்கு என்னிடத்துல இல்லை. ஒரு பெரிய தொகையை கேட்டாங்க. அப்ப நான் ஆண்டவருக்கு சித்தமான கரண்டை தாங்க, இல்லட்டா சத்த உயர்த்தி நான் பாடி ஆராதிக்கிறேன். இந்த சத்தம் கேட்கிற ஜனங்கள் வந்தா போதும் ஆண்டவரே, நீர் கிரியை செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லி வனாந்தரத்துல கூப்பிடுகிற சத்தம் என்று யோவான் ஸ்நானகனை போல நான் சத்தமிட்டு கர்த்தரை ஆராதிப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த நல்ல சமையல் வைப்பது உண்டு. அந்த சமையலுக்கு கேட்டீங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கு வீட்டுல இருந்து அரைச்சி கொண்டு வருவாங்க. சனிக்கிழமை தோறும் அப்படிதான் நடக்கும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வேதனை. கரண்ட் கிடையாது, தண்ணி இருக்கணும். கேட்டீங்கன்னா அப்பா வெள்ளிக்கிழமை நைட்டு வந்துட்டு ஃபுல் அந்த பக்கத்துல ஒரு பைப் இருக்குது, அங்க இருந்து பைக்ல தண்ணி அடிப்பாங்க. எல்லாருக்கும் வசதி தண்ணி தேவை.
பாத்ரூமா இருக்கட்டும், அவங்க சாப்பிட்டு கை கழுவதா இருக்கட்டும், குடி தண்ணியா இருக்கட்டும், எங்களுக்கு குளிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தண்ணி தேவை. அப்படி ஒரு காலகட்டம். கரண்ட் இருந்தால் தான் போர் போட முடியும். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க ரொம்ப தள்ளப்பட்டோம். ஆனா வேலை செய்கிற நபர் சொன்னாரு, பாஸ்டர் நீங்க கரண்ட் எடுத்துக்க மாட்டீங்க, ஜெனரேட்டர் வச்சுக்கோங்க, வச்சு வாரம் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு நல்ல யோசனையா இருந்துச்சு. அப்ப ஜெனரேட்டர் வாங்கிடலாம் அப்படின்ட்டு அந்த ஜெனரேட்டர் வாங்குறதுக்கு போனா அது ஒரு பெரிய தொகையா இருந்துச்சு. வாரம் கால்குலேட் பண்ணும்போது அதற்கே ஒரு செலவு ஆகிச்சு. அப்ப ஆண்டவரை இவ்வளவு தொகை என்ன இதுல போடணுமா? சரி பரவாயில்ல ஆண்டவரை, என்னன்னாலும் நீங்க நடத்துங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் அப்பாவோட ஃப்ரெண்டு அவங்க வந்துட்டு அந்த டைம்ல ஈபியில் அவங்க இருந்தாங்க. எங்க அப்பாவை பார்த்த உடனே, பூரணா என்ன இங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நானும் பேசிக்கொண்டேன். நீ போ தம்பி, உனக்கு கரண்ட் என்ன செய்யறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஏற்படுத்துறேன்னு சொன்னார். நானும் சந்தோஷப்பட்டு வந்துட்டேன். ஒரு மாதம் ஆச்சுது. அப்படி ஆகும் பொழுது அந்த நபர் வந்தார். நான் ஏதோ ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன், வெளி இடத்துல ஊழியத்தில் இருக்கிறேன். எனக்கு ஃபோன் பண்றாங்க, இப்படி நாங்க போல் கொண்டு வந்திருக்கோம், நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னால வர முடியாது, நீங்க உங்க வேலை என்ன செய்யுங்க பாருங்க, உங்க வேலைக்கு நான் டிஸ்டர்பன்ஸ் சொன்னேன். கிட்டத்தட்ட 11 போல் போட்டு இந்த இடத்துல கரண்ட் வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா சொல்லலாமா? அந்த ஊர் இடத்துல இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து சுத்தி அங்க இருந்து இங்க வர வந்துச்சு. இதற்கு ஒரு பைசா கூட நாங்க செலவழிக்கல. கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். தலை நிமிர பண்ணுகிற தேவன், தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர், தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர், அவர் தடைகளை மாற செய்கிற தேவன். யாரோ இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றி தலை நிமிர பண்ண என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவரை துதிக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் கைவிடப்படுவது இல்லை. எஸ் எஸ் சொன்ன நபர்கள் வந்தாங்க, யாரால முடியாதுன்னு சொன்னவங்களும் வந்தாங்க. வாயில கை வச்சுட்டு இது எப்படி சம்பவித்தது, how is it happen, how is it possible, எப்படி நடந்தது ஏன் கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை கேட்டீங்கன்னா அந்த இருட்டில் நாங்க தங்கி இருப்போம். லெஸ்லி பிரதர் இருக்கிறார், என் கூட இருந்தார். வேலை நடந்த போது கேட்டீங்கன்னா கரண்ட் இல்லாம ஃபுல்லா ஜெனரேட்டர்ல இருந்து நடந்துச்சு. என் கூட வந்து தங்குவாங்க. சாதாரண ஒரு ஷெட்டு கீழே நாங்க 2 பேர் இருப்போம். அப்பா இருப்பாங்க, நான் தூர இடத்துல லெஸ்லி பிரதர் இருப்பார். இப்படி ஆரம்ப நாட்கள் இருந்தது. ஆனா 11 போல் போட்டு ஒரு பைசா செல்லாம கடைசியில அவங்களுக்கு மதிய வேளையில சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்கள பிளஸ் பண்ணி அனுப்ப கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். வந்து பார்த்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இது எப்படி நடந்துச்சு? நான் சொன்னேன், கர்த்தரே இதை செய்தார், கர்த்தரே இதை செய்தார். அவர் செய்ய நினைத்தது ஒரு காலம் தடைப்படாது. இம்மட்டுமா இதுவரை ஊழியத்துல என்னென்ன தேவைகள் உண்டோ அதை தந்து ஜெயமாய் தலை நிமிர பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த வனாந்தரத்துல நீங்கள் ஆராதிக்கிற ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனை சொல்லுகிறேன், உங்கள் தலையை நிமிர பண்ண என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை துதிக்கும் பொழுது இந்த பாடல் ஆராதனையில ஒரு மகிமை வெளிப்படுவதாக. உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில என் தேவன் தடைகளை மாறச் செய்வாராக. ஓ ஜீசஸ், சேர்ந்து 2 கரங்களை உயர்த்தி சொல்லுமே, கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, ஓஹோ செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. அல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹalleluya, சத்தமா சொல்லுமே ஹalleluya. எனக்கு திருமணமான பின்பதாக இந்த இடத்துல நாங்க குடும்பமா இந்த இடத்துல இருக்கிறோம். என்னுடைய பெற்றோர், என்னுடைய தம்பி ஊழியத்தில் ஒத்தாசி இருந்து கொண்டிருக்கிறாங்க குடும்பமாக. அந்த நாட்கள்ல கரண்ட் பில் திடீரென்பாக அதிகமாய் வந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு அதிகமாய் வந்தபடினால நான் போய் ஈபில போய் நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்க கட்டி தான் ஆகணும். நான் சொன்னேன், இவ்வளவு தொகை வர்றதற்கு நான் என்ன செய்யல, அப்படி ஒன்றும் பயன்படுத்தலைன்னு சொன்னேன். அப்போ நான் பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போடுறேன், நீங்க எழுதி கொடுங்க, பார்த்துக்கலாம் சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்களை தாண்டி
அந்த தொகை அதிகமாயிடுச்சு, கிட்டத்தட்ட 10,000க்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப நான் அதை அணுகி என்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு தெரிந்த நபர்கள்லாம் பேசி என்ன பண்றான்னா, அவங்கள பார்க்கும் பொழுது நான் வெள்ளச்சட்டை போட்டு போக சொல்லுவாங்க, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டே இருப்பாங்க, காலத்து பின்னாலே அலைஞ்சிட்டு இருப்பாங்க, வித்தியாசமா பேசுனாங்க. எனக்கு ரொம்ப கடினமா போச்சு. ஆண்டவரே, நான் உங்க ஊழியக்காரன், உங்க ஊழியத்து நிமித்தம் நான் இருக்கிறேன், வீணா இவ்வளவு பைசா, நான் நியாயத்தை தானே கேட்கிறேன்னு சொல்லி நான் போவேன். திடீர்னு ஆபீசர் போன் போட்டு கூப்பிடுவாங்க, உடனே ஓடுவேன். அந்த நேரத்துல ஒரு நாள் வள்ளியூர்ல இருந்து ஒரு ஆபீசர் வந்து களக்காட்டுல வேலை பார்த்தார். அந்த ஊழியர் என்னை பார்த்த உடனே அந்த வேலை செய்ய, அவர் ஒரு கிறிஸ்தவர், என்னை பார்த்த உடனே போதகர் என்பதை அடையாளம் கொண்டு விட்டு அவரை தாம் பைக்கில் என்ன செஞ்சாருன்னா கொண்டு வந்து இந்த மீட்டர் பட்டியை சரி பண்ண ஆரம்பிச்சார். வீட்டுக்கு தனி மீட்டர் பட்டி, அதுக்கு சர்ச்சுக்கு தனி மீட்டர் பட்டி, எல்லாம் சரியா தான் இருக்கு, ஏன் இவ்வளவுக்குள்ள உங்களுக்கு கரண்ட் பில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இங்க எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. பண்ணிட்டு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல பார்த்துட்டு சொன்ன, மீட்டர் பட்டி தான் உங்களுக்கு தவறுதலா இருக்குது, நானே நின்று நான் சீக்கிரம் டிரான்ஸ்ஃபர் ஆயிருவேன், நானே நின்று இந்த காரியத்தை உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ள முடிச்சு தாரேன்னு சொல்லி என்ன செஞ்சார்னா எல்லாத்துக்கும் சைன் வச்சுட்டு போயிட்டார். அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். நான் என்ன பண்றேன், பில்லை கட்டணும்னு சொல்லி போன் பண்ணி பேசுறாங்க. நான் பில்லை கட்ட என்ன செய்றேன், போறேன். அப்போ கேட்டீங்கன்னா அவர்கிட்ட சொல்றேன், உயர் அதிகாரிகிட்ட சொல்றேன், எனக்கு பில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, மீட்டர் பட்டி மாத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க, இதற்கு முன்பாக இருந்த அந்த ஜெய் அதை பார்த்து கொள்வேன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் கரண்ட் பில் இவ்வளவு ஃபைன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை சொன்னேன். என்ன சார் நீங்க உங்களுக்கு மீசையும் விடிச்சிட்டு வித்தியாசமா பேசினேன் சொன்னார். நான் ஒண்ணுமே சொல்லலை, காத்திருந்தேன். கொஞ்ச நேரத்துல கேட்டீங்கன்னா அவங்களே சொன்னாங்க, சார் நீங்க போகலாம், உங்களை சீக்கிரம் மீட்டர் பட்டியை மாட்டி நீங்க அந்த பணம் தராம நீங்க என்ன செய்யலாம், நீங்க அந்த இடத்துல தொடர்ந்து நீங்க என்ன செய்யுங்க, உங்க காரியத்தை பாருங்கன்னு சொன்னாங்க. கர்த்தர் தலையை நிமிர பண்ணினா, தலையை நிமிர பண்ணினா, வெட்கப்பட்ட இடத்துல தலையை நிமிர பண்ணினா. என்ன பார்க்கும்போது சொல்லுவாங்க, 11 போலு புது பாக்ஸும் வாங்க, 11 போலு புது பாக்ஸ். என்ன கண்ட ஈபில இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஹalleluya. என்ன கர்த்தர் தலை நிமிர பண்ணினா, அவரை ஆராதிக்கிற ஜனத்தை தலை நிமிர பண்ணுகிற தேவன். ஒருவேளை சூழ்நிலை நிமித்தம் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா, கர்த்தரை துதிக்கிறத விட்டுறாதீங்க, விசுவாசத்தோட செயல்படுறத விட்டுறாதீங்க. அவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற பண்ணுகிற தேவன். தலை நிமிர பண்ணுகிற கர்த்தரை ஆராதிக்கிறோம். நல்ல கரம் தட்டி கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிடலாமா? நான் விசுவாசிக்கிறேன், இந்த பாடல் ஆராதனையில நீங்க துதிக்கிற தேவன் மௌனமா இருக்க மாட்டார், நமக்காக யுத்தம் செய்தருளுவார். தலை நிமிர பண்ணும்படிக்கு, நிமிர்ந்து நடக்க பண்ணும்படிக்கு, எதிராளிகளை மடங்கடிக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஓ ஜீசஸ், கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி, கீடகம் நீரே, என் மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கீடகம் எங்கள் மகிமையும் நீரே, ஜீசஸ் செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. இயேசுயா சொல்லுங்க, தலை நிமிர, தலை நிமிர நீரே. நல்ல கரம் தட்டி கொஞ்சம் நல்ல கர்த்தரை துதிச்சிடலாமா? எவ்வளவுக்குள்ள கர்த்தரை பிரைஸ் பண்ண முடியுமோ? எஸ், இப்பொழுதும் உன்னை சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களும் மேலாக உன் தலையை உயர்த்தும்படிக்கு கர்த்தர் மகிமையானதை இந்த நாட்களில கர்த்தர் செய்தருளுவாராக. பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் மோசடி இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். திகியாதே, கலங்காதே. நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தரோடு கூட இருக்கிறார். அல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்காக துதிக்க துதிக்க கிருபை பெருகட்டும். அந்த அமலக்கிரிகள் வெட்கப்பட்டு போவார்களாக, பெலிஸ்தரின் தந்திரங்கள் வீழ்த்தப்படுவதாக. ஓ ஹalleluya. சத்தமா சொல்லுவோம் ஹalleluya, சொல்லுவோம் ஹalleluya. பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடிச்சு அவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிற இயேசு நல்லவர், நம் குடும்பத்துக்கு நல்லவர். அவர்தான் தடைகளை மாற பண்ணுகிறவர், ஆதி மந்தகமானவர், அல்பா ஒமேகமானவர். அவர் சித்தம் இல்லாம எதுவும் நடைபெறாது. எல்லாவற்றையும்
நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுவா. அல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று கர்த்தருக்கு மகிமை செலுத்து. எல்லாவற்றின் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுவார் சிஸ்டர். எல்லாவற்றின் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுவார் அவர். ஓ அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. 10,000 மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. நல்ல கைத்தட்டி சொல்லு. 10,000 மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. மீண்டும் சொல்லுவோமே. அவர் ஆதியும் அந்தமுமே, glory பிறப்பிடமே. அவர் நல்ல கரம் தட்டி எடுத்து அல்லேலூயா பிறப்பிடமே. 10,000 மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. 10,000 மிக சிறந்தவரே, தக்கவரே. எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதும். நல்ல நன்றியோடு ஹாவே. எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், glory. அவர் என்றென்றும் போதுமானவர். அவர் வியாதியில் என் பிரயாசங்கள் போதுமானவர். அவர் வியாதியில் போதுமானவர். அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தில் நல்ல கரம் தட்டி இணைந்து அவரை ஆராதித்தவர். அவரை முதலும் முடிவுமானவர். ஆமென். 10,000 மிக சிறந்தவரே, அல்லேலூயா. துதிக்கப்படத்தக்கவரை கரம் தட்டி நாங்கள் ஆராதிக்கிறோம். தக்கவரே. புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமும். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், மனோதீனம் என்னை விசுவாசத்தோடு அவருடைய பிரசன்னம் உங்களை வழி நடத்தும். வழி நடத்தும். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும். எல்லாரும் இருக்கிற தயவாய் முழங்கால் படியிட்டு சேர்ந்து இன்னும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்கள், அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்கள், என்றுமே போதுமானவர். கல்வாரி மலை மேல் ஏறியே, முள்மூடி சிரசில் சூடியே. கல்வாரி மலை மேல் ஏறியே, glory. எந்தன் வேதனையா நிக்கியங்கள் போது ஜீவனை அந்த நம்பிக்கையோட சேர்ந்து எந்தன் இயேசு எனக்கு கர்த்தர் நல்லவர், ருசி பார்த்தவர்கள் சேர்ந்த நன்றியோடு. எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் எல்லாவற்றிலும் போதுமானவரே, அல்லேலூயா. ஆபத்தில் வியாதியில் போதுமானவர். கல்வாரி மலை மேல் ஏறியே, முள்மூடி சிரசில் சூடியே. கல்வாரி அந்த இரட்சகரை சேர்ந்து
கர்த்தரை ஆராதிங்க. ஒசல கைத்தாளத்தோடு கர்த்தரை துதியுங்கள். ஒசல கைத்தாளத்தோடு கர்த்தரை துதியுங்கள். அவர் துதியாதையில் போதுமானவர். அவர் துதியாதையில் அவர் என்றென்று போதுமானவர். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நன்றியோடு சேர்ந்து உம்மை பாடிடுவே. ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜாடி செய்த நரவாசியாந்தரே பலவீன நேரங்களில் உம் கிருபை. அல்லேலூயா. எந்த பலவீன கொடுத்த கர்த்தரை நன்றியோடு இயேசு ராஜா கண்களை மூடி நல்ல கை தட்டி ஆராதி. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆராதனை பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். தூயவரே பண்ணுகிற எங்கள் தெய்வமே நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். அதை நிமிர பண்ணுகிற தெய்வமே உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனை உமக்கே இயேசுவே. பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருக்கு எங்கள் ஆராதனை. நல்ல கரம் தட்டி நல்ல கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தி. இஸ்ரவேலே நீ பாக்கியவா. இஸ்ரவேலே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அவரை மகிமை பொருந்திய பட்டயமாகவும் உனக்கு கேடகமாக இருக்கிறார். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து இஸ்ரவேல் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான கர்த்தர் வைத்திருக்கிறாரே. அவரை துதிக்கிற ஜனங்கள் நல்ல கைகளை தட்டி கொஞ்ச நேரம் இயேசுவே நீ நம்பத்தக்கவர், நீ உண்மையுள்ளவர், நீ ஜீவனுள்ளவர், என் தலையை நிமிர பண்ணுகிறவர், என் இரட்சகர், 10,000ங்களில் சிறந்தவர், என்னை அழகுபடுத்துகிறவர், என்னை மேன்மைப்படுத்துகிறவர், என்னை உருவாக்குகிறவர், என்னை அழைத்தவர், என்னை தெரிந்து கொண்டவர். ஒரு மகிமை வெளிப்படுகிறதை பார்க்கிறேன். ஒரு மகிமை வெளிப்படுகிறதை பார்க்கிறேன். இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். நான் உன்னில் மகிமைப்படுவேன்.
பண்ணுவேன். உன்னை போர் அடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் என்று என் தேவனுள்ள தேவன் கட்டளை இடுகிறார். துதிக்கிற ஜனங்கள் நல்ல கைகளை தட்டி துதிக்கும் பொழுது எரிகோவின் கோட்டை அலங்கம் இடிந்து விழுந்தது போல சில தடைகள் உடைகிறதை பார்க்கிறேன். சில தடைகள் நிர்மூலமாகிறதை பார்க்கிறேன். யாக்கோபுக்கு விரோதமான ஹalleluya ஹalleluya இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. தலைவீனங்கள் ஓடுகிறது, பயங்கள் மாறுகிறது. விசுவாசித்தவளே காக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அது நிச்சயமாய் நிறைவேறும். தாமதித்தாலும் நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன், இன்னும் கர்த்தரை ஆராதிப்பேன், இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். அவர்தான் எனக்கு பலன். என் கால்களை மான் தோள்களை போலாக்கி வெண்கல வில்லையும் என் புயத்தினால் வளையும்படி செய்கிறவர், எனக்காக யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், ஈட்டிகளை முறிக்கிறவர், ரதங்களை சுட்டரிக்கிறவர். Glory, glory, glory. Hallelujah. Jesus. Oh, Jesus. போதாது அவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர். Oh Jesus, oh Jesus. அப்படியே கரங்களை உயர்த்தி கொள்ளலாமா, சொல்லலாமா? துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே. எத்தனை இந்த இடத்துல கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறீங்க? ரெண்டு கரங்களை உயர்த்தி கொள்ளலாமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி. என் தேவன் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் துதிகள் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். நான் ஆரம்பத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன். கர்த்தர் இந்த இடத்துல ஏதோ ஒன்றை செய்ய எழுந்தருள் இருக்கிறார். உனக்காக ஒத்தாசையாக என் தேவன் எழுந்தருள் இருக்கிறார். அவரை துதிக்கிற ஜனங்களை என் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் உள்ளத்து நாளத்திலிருந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமை துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே, துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே. துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே, துதிப்பே. Worship you Lord, மகிமை செலுத்தி துதிப்பே. தேவா உமக்கே
கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் 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 தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தான். அக்கரங்களை உயர்த்தி தூயவரே ஆறுதல் நீங்கதான் ராஜா. தூயவரே தூயவர் தூயவர் தூயவரே தூயவர் தூயவர் தெய்வமே தூதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. ஆறுதல் நீர்தானை தெய்வமே. கரங்களை தட்டி நல்ல கர்த்தருக்கு துதிகளை செலுத்தி, நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு துதிகளை செலுத்தி, எவ்வளவு கர்த்தரை துதிக்க முடியுமோ, எவ்வளவு கர்த்தரை ஆர்ப்பரிக்க முடியுமோ, நல்ல கொஞ்ச நேரம் பலவீனப்பட்டவர்கள் இந்த துதி ஆராதனையில் கர்த்தர் பலப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அநேகரை தொடுகிறதை பார்க்கிறேன். அநேக சரீரங்களில் அநேக சிரசின் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறதை பார்க்கிறேன். பயம் இல்லாத இருப்பா, திகிலுக்கு தூரமாவா, அது உன்னை அணுகுவது இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை அந்த பலவீன கட்டுகளை இனி ஒருவதும் காண்பது இல்லை. கர்த்தர் உன்னிலிருந்து அவைகளை வெளியேற்றுகிறார். அந்த அசுத்த வல்லமைகள் வெளியேறுகிறது. கர்த்தரை துதிக்க துதிக்க கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொரு நிரப்புகிறதை பார்க்கிறேன். ஓஹோ ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். அப்படி அர்ப்பணிப்போடு சேர்ந்து கரங்களை உயர்த்தி கடைசியாக தேவ சமூகம் நிறைந்திருக்கிற நேரத்தில் 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடினவர்களாக வாலிப பிள்ளைங்க பின்னால் இருக்க எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Worship you, Lord. Come on, worship Him. முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். Jesus. ஒரே குரலாக உம்மை ஆராதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி சேர்ந்து
விசுவாசிக கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு எஸ் எஸ் glory we give you glory we give you glory our master we give you all our praises we worship you Lord வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுகிறவரே ஓ உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் துதிக்க துதிக்க பலன் உண்டாவதாக விசுவாசம் பெருகுவதாக நம்பிக்கை துளிர்ப்பதாக நிச்சயம் முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது குடும்பமே ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே உன் நம்பிக்கை வீண் போகாது ஓ ஓ ஜீசஸ் ஜீசஸ் நல்ல நல்ல கரங்களை தட்டி அபிஷேகத்தால் நிறைந்து சத்துருவை மேற்கொள்ளுகிற வல்லமை துதிக்க துதிக்க தடைகளை மேற்கொள்ளுகிற வல்லமை அந்த சத்துருவின் கிரிகளை மேற்கொள்ளுகிற வல்லமை அநேக குடும்பங்களில் அசைவாடுகிறதை பார்க்கிறேன் எழுந்து போராடு உன் நம்பிக்கை வீண் போகாது உன் நம்பிக்கை வீண் போகாது துடன்கொள் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் இழந்த சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் ஓ ரபபபபபபப ஷடடடட ரதடல ஷதுரிகதடல மௌதடடடப glory 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 Jesus அப்படி கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கரங்களை உயர்த்தி நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஆராதிக்க வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் ஆளுகை செய்தருளும்படியாய் நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் நிறைத்தருளும்படியாய் நம்முடைய கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம்